Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்கே உடைய ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி என்னுடைய ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். பிசிசிஐ 10 டீம்ஸ்க்கும் அக்டோபர் 31 ரிட்டன்ஷன்ஸ் லிஸ்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மணி ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் 1 ஆர்டிஎம். மணி ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் முதல் பிளேயருக்கு 18 கோடி, ரெண்டாவது பிளேயருக்கு 14 கோடி, மூணாவது பிளேயருக்கு 11 கோடி, நாலாவது பிளேயருக்கு 18 கோடி, அஞ்சாவது பிளேயருக்கு 14 கோடி அண்ட் ஆறாவது பிளேயருக்கு மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர் 4 கோடி ஈச். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 5 ரிட்டன்ஷன்ஸ்குள்ளே தான் அடங்கும். அந்த 5 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஓவர்சீஸ் பிளேயராகவும் இருக்கலாம், இல்லை இந்தியா பிளேயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் சிஎஸ்கே சிஇஓ ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, தோனிக்கிட்ட இன்னும் அன்கேப்டு பிளேயர் ரூல் பற்றி நாங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் விளையாடுவாரா இல்லையா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் தோனி அன்கேப்டு பிளேயராக 4 கோடிக்கு விளையாடுவார். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் அண்ட் ஜடேஜா 2 பேரும் அந்த 18 கோடி ஸ்லாபில் இடம் பெறுவாங்க. அண்ட் பத்திரானா அண்ட் முஸ்டபிசூர் 2 பேரும் அந்த 14 கோடி ஸ்லாபில் இடம் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ் பார்த்திங்கன்னா தீபக் சேகர் இல்லாமலேயே 2 வருஷம் பவுலிங் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் சமாளிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயர்ஸ். அதன் காரணமாக கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் 14 crore ஸ்லாபில் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்டு துபேவை கண்டிப்பாக ஆர்டிஎம்மில் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக துபே தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 68 கோடி, ஸோ 52 கோடியோட ஆக்ஷன் டேபிளுக்கு போவாங்க. அண்ட் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு போன வருஷம் ஓப்பனிங் பேட்டிங் ரொம்ப சுமாராக இருந்தது. கான்வே ரூல்ட் அவுட்டு, ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே கீழேன்னு விளையாடிட்டு இருந்தார், ரச்சின் ரவீந்திராவும் பெருசாக ஃபார்மில் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்டிவ் பேட்டர் கண்டிப்பாக போவாங்க ஆக்ஷனில். வார்னர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பரவாயில்ல ஒரு பேச்சு அடிபடுது. வார்னர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரிட்டையர் ஆகிட்டார், பழைய அளவுக்கு டிஸ்ட்ராக்டிவ் பேட்டராக இல்லை அப்படின்னாலும். இன்ஃபேக்ட் இந்த T20 வேர்ல்டு கப்பில் கூட பார்த்துருப்பீங்க, ஹெட்டு தான் ஒரு டிஸ்ட்ராக்டிவ் பேட்டராக இருந்திருக்காரு. செகண்ட் ஃபீல்டில் தான் வார்னர் பெரும்பாலும் விளையாடிருக்காரு. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியன்ஸ் ஆஸ் அ ஓப்பனிங் பேட்டராக சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்பாங்க வார்னரை கொண்டு வர்றதுக்கு. அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ கடந்த 4 சீசன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாருமே சிஎஸ்கேயில் இல்லை, அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர் நடராஜன் வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அண்ட் இது தவிர்த்து அஸ்வின் சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. பட் அது நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் அஸ்வின் தான் ராஜஸ்தான் ராயலுடைய முகமாக இருக்காங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயராக தான் ஐபிஎல்லில் ரிட்டையர் ஆவார் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் இப்போ வரைக்கும். அண்ட் இது தவிர்த்து அவனிஷ் ராவ் அப்படின்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கார், அவருக்கு பதில் மேபி நான் ஒரு கேஎஸ் பரத் அல்லது என் ஜெகதீசன் எதிர்பார்ப்பேன். ஏன்னா என் ஜெகதீசன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கீப்பிங்கும் நல்லா பண்ணுறாரு, ஓப்பனிங்கில் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் அவரால் நல்லா பண்ண முடியும். அண்ட் கேஎஸ் பரத் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஏபிஎல்லில் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்டர் ஐ திங்க் கேப்டன்சியும் பண்ணி டோர்னமெண்ட் வின் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ் நான் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜெகதீசன் அல்லது கேஎஸ் பரத்துக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் 2025 ஐபிஎல் சிஎஸ்கே ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.